ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா array.prototype.toString பற்றி பார்க்கலாம். கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்களேன். இட்ஸ் லைக் நான் வந்து ஒரு ரேண்டமான ஒரு வேல்யூ வைக்கிற வச்சுக்கோங்க. இட்ஸ் லைக் ஒரு டே வைக்கிறேன். அண்ட் என்ன பண்ணுறேன்னா ஒரு கேரக்டர் வந்து வைக்கிறேன். ஸோ அண்ட் அது மாதிரி வைக்கிறேன் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து அண்ட் ஆல்சோ நான் வந்து ஒரு நம்பர் வச்சுக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் லைக் 04 அண்ட் ட்ரூ அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அரே விச் ஹேஸ் மெனி ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் நம்பர்ஸ் அண்ட் பூலியன்ஸ். ஓகே, இப்போ நான் வந்து டூ ஸ்ட்ரிங்காக நான் வந்து கன்வெர்ட் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா அதே மாதிரி அரே ப்ரோட்டோடைப் இல்லையா, அதே மாதிரி data.toString ஜஸ்ட் நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். லாக் அண்ட் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அழகாக அதே ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு வந்துச்சு. ஓகே, ஸோ இந்த அரேஸை வந்து அப்படியே ஸ்ட்ரிங் ஃபார்மேட் வந்துச்சு பாருங்கள். சூப்பரில். அண்ட் அதுவே நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் யூஸ் சம்திங் கால் டாட் ரீப்ளேஸ் ஆல். ஓகே, ஸோ ரீப்ளேஸ் ஆல்னால் லைக் என்னென்ன விஷயங்கள் ரீப்ளேஸ் ஆகணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து டாட் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் வந்து நிறைய ஸ்பேஸ் வேணும் எனக்கு. ஸோ கமா எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்குமே வி ஹேவ் சம் ஸ்பேஸ். சூப்பராக ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாங்க. அதுதான் டூ ஸ்ட்ரிங். ஸோ டெவலப்மெண்ட் பீரியட்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து அதை நீங்கள் கற்றுக்கலாம்.